பகல்கள் உருண்டு இருள் சூழத் தொடங்கும் போது சென்னையின் தெருக்கள், சாலைகள், சந்துகள் மற்றும் பாழடைந்த வீடுகளில் இரவுகள் குளிராகவும் சாம்பல் நிறமாகவும் பேய் நிறைந்ததாகவும் மாறிவிடுகின்றன. வரலாறுகள், கோயில்கள் மற்றும் கடற்கரைகள் என அமைதியான இந்த இரவுகளில்தான் சென்னை இயல்பான ஒரு வித்தியாசமான உயரத்திற்கு செல்கிறது. அமானுஷ்யம். சென்னையில் உள்ள பிரத்யேகமான பேய்கள் நாட்டின் வேறு எந்த நகரத்தையும் விட மிகவும் தீவிரமானவை, இருண்டவை, இருண்டவை மற்றும் தவழும் தன்மை கொண்டவை. எனவே சென்னையில் உள்ள மிகவும் பேய் பிடித்த இடங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறு நாங்கள் உங்களுக்கு அறிவுறுத்துகிறோம். நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய முதல் 11 பேய்கள். உங்கள் தாத்தா, பாட்டி மற்றும் பெரியவர்களிடமிருந்து நீங்கள் கேட்ட உங்கள் குழந்தை பருவ திகில் கதைகளை மீண்டும் நினைவு கூர்ந்து உங்கள் வாழ்க்கையின் மிகவும் உற்சாகமான நேரத்தை அனுபவிக்கவும். சென்னையில் உள்ள டாப் 11 பேய் இடங்கள். சென்னையில் உள்ள இந்த மறுக்க முடியாத பயமுறுத்தும் இடங்களுக்கு ஒரு பயணம் மேற்கொள்ள நாங்கள் உங்களை துணிந்து அழைக்கிறோம். இங்கு பல அமானுஷ்ய சம்பவங்கள் உண்மையில் பதிவாகியுள்ளன. இந்த இடங்கள் அனைத்திற்கும் பின்னால் சுவாரஸ்யமான கதைகள் உள்ளன. அவற்றை கேட்டதும் நீங்கள் நிச்சயமாக நடுங்குவீர்கள். 1ஆம் டிமாண்டே காலனி. சென்னையில் பேய் இடங்களை தேடுகிறீர்களா? போர்த்துகீசிய தொழிலதிபர் டிமாண்டே நிறுவிய ஒரு முழு காலனியை பற்றியது இது. அவர் தனது மனநலம் பாதிக்கப்பட்ட மனைவியுடன் மகிழ்ச்சியற்ற வாழ்க்கை வாழ்ந்தார். அவரது மகனும் தெரியாத சூழ்நிலையில் இறந்தார். முழு காலனியிலும் ஒரு விளக்கு கூட இல்லை. மேலும் சென்னையில் உள்ள பயங்கரமான வீடுகளில் இது நிச்சயமாக மிகவும் பயமுறுத்தும் வீடுகளில் ஒன்றாகும். திகிலூட்டும் நிகழ்வு. திரு டி மாண்டே அடிக்கடி இந்த காலனிக்கு வருகை தருவார். அவர் நிலவின் கீழ் நடப்பதையும், பூட்டுகளை திறப்பதையும், கதவுகளை மூடுவதையும், தனது ஆடிக்கொண்டிருக்கும் நாற்காலியில் ஓய்வெடுப்பதையும் மக்கள் பார்த்திருக்கிறார்கள். நிஜ வாழ்க்கை அனுபவம். தெருக்கள் அத்துமீறி நுழைபவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. தற்செயலாக உள்ளே நுழைந்த செல்ல நாய்கள் கூட மர்மமான முறையில் மறைந்து போயின. உள்ளூர்வாசிகள் ஒரு காவலரை நியமித்தனர். ஆனால் அவரால் உயிர் பிழைக்க முடியவில்லை. யாரும் இல்லாமல் பூட்டுகள் திறந்து மூடப்படுவதையும் மக்கள் பார்த்திருக்கிறார்கள். 2ஆம் பாலம். சென்னையில் உள்ள பேய்கள் அதிகம் காணப்படும் இடங்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த பாலம் ஆரம்பத்தில் மீனவர்களை கடலுடன் இணைப்பதற்காக கட்டப்பட்டது. இது அலைகளை தாங்க முடியாமல் உடைந்து அன்றிலிருந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது. பகல் நேரத்தில் படப்பிடிப்புக்கு விருப்பமான இடமாக இருக்கும் இது அமானுஷ்ய உலகின் குடிமக்களுக்கு காலை நடைப்பயிற்சி பூங்காவாக மாறுகிறது. திகிலூட்டும் நிகழ்வு. இரவில் பெண்கள் அலறுவதை கேட்டதாக மீனவர்கள் கூறுகின்றனர். சில ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் பெண்கள். நிஜ வாழ்க்கை அனுபவம். அடையாள அட்டைகள் இல்லாத இறந்த உடல்கள் பல சந்தர்ப்பங்களில் மீட்கப்பட்டுள்ளன. 3வது பெசன்ட் அவென்யூ சாலை. விலங்குகள் தங்குமிடம், பள்ளி மற்றும் கோயில் கொண்ட ஒரு மோசமான தெரு. இது ஒரு புதிய பயமுறுத்தும் நிலை. சூரியன் உதிக்கும் வரை அது சாதாரணமாக தெரிகிறது. சந்திரன் வானத்தை நோக்கி செல்லும் நேரத்தில் அது அமானுஷ்யமாகிவிடும். பயமுறுத்தும் நிகழ்வு. பயணிகளையும் நடந்து செல்லும் மக்களையும் அறைவது போன்ற செயல்களில் ஈடுபடுவதால் இந்த தாக்குதல் பேய் கொஞ்சம் வன்முறையாக தெரிகிறது. மக்களை சாலையில் இருந்து தூக்கி எறிந்துவிட்டு பின்னர் சத்தமாக சிரிக்கிறது. இந்த வினோதமான நிகழ்வு உள்ளூர்வாசிகள் மற்றும் பயணிகளுக்கு சென்னையில் உள்ள சிறந்த பேய் பிடித்த இடங்களின் பட்டியலில் இந்த இடத்தை இடம்பெறச் செய்துள்ளது. நிஜ வாழ்க்கை அனுபவம். மயக்கமடையும் அளவுக்கு இறுக்கமாக அறைந்ததாக பலர் உள்ளூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். சாலையில் வாகனத்தில் இருந்து குழந்தைகள் தூக்கி எறியப்படுவதும் சில புகார்களில் அடங்கும். பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. இதனால் சாலை பயங்கரமாகவும் பேய் பிடித்ததாகவும் கருதப்படுகிறது. 4வது F2 கட்டிடம். சென்னையில் மிகவும் பேய் நடமாட்டம் உள்ள வீடுகளில் இதுவும் ஒன்று. எனவே அம்பேத்கர் சாலையில் உள்ள வால்மீகி நகரில் உள்ள இந்த வீடு சென்னை விமான நிலையத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது அந்த வீட்டிலேயே தற்கொலை செய்து கொண்ட ஒரு பெண்ணின் தந்தைக்கு சொந்தமானது. அவள் இறந்ததிலிருந்து 10 ஆண்டுகளாக அந்த வீடு பேய் நடமாட்டம் கொண்டதாக உள்ளது. திகிலூட்டும் நிகழ்வு. மகள் இறந்து பல வருடங்களான பிறகும் அந்த வீட்டில் அவரது பேய் வசித்து வருகிறது. நள்ளிரவுக்கு பிறகு பார்வையாளர்களுக்காக வீட்டை திறந்து ஒரு விருந்தினருக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து இந்த வீடியோ யாரையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம வீடியோ போட்டால் ஒரு 1000 பேர் பார்க்குறீங்க, யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். விருந்தோம்பல்களையும் அவள் வழங்குகிறாள்.
நிஜ வாழ்க்கை அனுபவம். கூகுள் கூட இந்த வீட்டை அதன் வரைபடத்தில் பேய் இருப்பதாக குறிக்கிறது. உண்மையில் பல முறை வீட்டின் ஜன்னல்களிலிருந்து ஒரு பெண் அழுவதை மக்கள் கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் நடந்து செல்லும்போது மொபைல் சிக்னல்கள் நின்று திரைமின்னத் தொடங்குகிறது. அதிகாலை இருட்டில் கதவை மூடும் சிறுமியை அடிக்கடி காண முடிகிறது. 5ஆம் விப்ரோ டெக்னாலஜிஸ் சி5 விப்ரோ அமைந்துள்ள நிலம் 80களில் ஒரு கல்லறையாக இருந்தது. இப்போது விவாதம் முடிகிறது. படத்தை பெரிதாக்கி தெருவிளக்கின் கீழ் பாருங்கள். திகிலூட்டும் நிகழ்வு. சோழிங்கநல்லூரில் உள்ள விப்ரோ கட்டிடத்தை சுற்றியுள்ள தெருக்களில் ஒரு மனித உருவம் நடந்து செல்வதை கண்டுள்ளனர். இரவில் கடந்த பிறகு மக்கள் சளி மற்றும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 9வது தியாசாபிகள் சொசைட்டி. எனவே இங்குள்ள ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பெரிய ஆலமரத்தை சுற்றியே சுழல்கிறது. வால்மீகி நகரில் உள்ள அடையாறு ஆற்றின் அருகே உள்ள ஒரு வனப்பகுதியான தியாசாபிகள் சொசைட்டிக்கு பகலில் ஏராளமானோர் வருகை தருகின்றனர். இரவு 7 மணிக்கு பிறகு அனைத்து நாடகங்களும் மரத்தை சுற்றி தொடங்கும். தியாசாபிகள் சொசைட்டியின் பேய் பிடித்த இடத்தில் மிகவும் பொதுவான நிகழ்வுகளில் ஒன்றாகும். நிஜ வாழ்க்கை அனுபவம். அவர் சொல்வதை கேளுங்கள். நாங்கள் மரத்தின் அடியில் அமர்ந்து புகைப்படங்கள் எடுத்தோம். இரவு 7 மணி ஆகும் வரை அது விசித்திரமாக எதுவும் இல்லை. காவலாளி எங்களை விரட்டத் தொடங்கினார். சிறிது நேரம் நாங்கள் பிச்சை எடுக்க முடிந்தது. விவேகானந்தர் தங்கியிருந்ததாக நம்பப்படும் இடத்திற்கு அருகிலுள்ள ஒரு மாளிகையில் அமர்ந்து நாங்கள் எடுத்த புகைப்படங்களை பார்த்தோம். மரத்தின் கிளைகளில் இருந்து மிகவும் பயங்கரமான அலறல் சத்தம் கேட்டது. அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. பறவைகள் கூட சீரற்ற திசைகளில் பறக்க ஆரம்பித்தன. அந்த அலறல் சுமார் 30 வினாடிகள் நீடித்தது. என் நண்பரையும் என்னையும் தவிர அந்த இடத்தை சுற்றி யாரும் இல்லை. என் வயிற்றில் பயத்தை உணர்ந்தேன். நான் அழ ஆரம்பித்தேன். நாங்கள் திரும்பி பார்க்காமல் பிரதான வட்டத்திற்கு ஓடினோம். அங்கு நாங்கள் காவலாளியிடம் சொன்னோம். அது ஏதோ பறவையாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறினான். தயவு செய்து, பறவைகள் எப்படி சத்தமிடுகின்றன என்பது எங்களுக்கு தெரியும். சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு பல தவழும் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. 10வது மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரி. இது உண்மையில் மறுப்பின் கதர்சிசை பற்றியது. எனவே மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரியில் உள்ள ஹெர்பர்ஸ் ஹாலின் தாழ்வாரங்களில் நடந்து செல்லும் இந்த பேய் தனது காதலால் நிராகரிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டது. பயமுறுத்தும் நிகழ்வு. அந்த நபர் இரவில் மண்டபத்திற்கு வருவார். சில சமயங்களில் காலையில் வருவார். அவர் ஆழ்வார், சிரிப்பார், தனது நண்பர்களுடன் பேசுவார். மக்கள் அவரது காலடி சத்தத்தை அடிக்கடி கேட்டிருப்பார்கள். நிஜ வாழ்க்கை அனுபவம். அந்த பையன் ஒரு கோபக்கார பையன் போல் தெரிகிறது. அவன் தாழ்வாரத்தில் விளையாடுவது மட்டுமல்லாமல் குழாய்களை ஓடவிடுகிறான், பாத்திரங்களை எரிந்து விடுகிறான், ஜன்னல்களை உடைக்கிறான். சமீபத்திய அறிக்கைகளின்படி நிலத்தடியில் வசிக்கும் பொதுமக்கள் இன்னும் சில இடங்களுக்கு செல்வதாக நம்பப்படுகிறது. மற்ற நாளைப் போலவே ECRல உள்ள உத்தண்டி, VGP லேஅவுட் 2இல் உள்ள இந்த வீட்டுக்குள் கிரிக்கெட் விளையாடும் சில குழந்தைகள் தங்கள் பந்தை தொலைத்துவிட்டு அதை தேடிச் சென்றனர். அதன் பிறகு குழந்தைகள் மாயத்தோற்றம் இருப்பதாக புகார் கூறி வருகின்றனர். மற்றொரு நிஜ வாழ்க்கை சம்பவத்தில் ஈக்காடுதாங்களில் உள்ள இந்த வீட்டிற்குள் ஒரு ஆர்வமுள்ள ஜோடி சென்றது. ஆனால் சளி மற்றும் காய்ச்சலுடன், காயங்கள் மற்றும் மாயத்தோற்றங்களுடன் திரும்பி வந்தது. இந்த வீடு 10 ஆண்டுகளாக பேய்களால் சூழப்பட்டதாக கூறப்படுகிறது. 11வது நீல குறுக்கு வழி. இந்த பாதையில் ஏராளமான தற்கொலை வழக்குகள் பதிவாகியுள்ளதால் இது சென்னையின் தற்கொலை புள்ளி என்று அழைக்கப்படுகிறது. இது நகரத்தின் மிகவும் பேய் பிடித்த இடங்களில் ஒன்றாக அமைகிறது. திகிலூட்டும் நிகழ்வுகள். சென்னையில் அமானுஷ்ய செயல்களுக்கு இது மிகவும் சுறுசுறுப்பான இடங்களில் ஒன்றாகும். புதர்களில் இருந்து குரல்கள் கேட்டுள்ளன. மேலும் இந்த சாலையில் எப்போதாவது நடந்து சென்றால் ஆவிகள் உங்களை வரவேற்கக்கூடும். நிஜ வாழ்க்கை அனுபவங்கள். அறிக்கைகளின்படி இது சென்னையில் பயமுறுத்தும் நிகழ்வுகளுடன் தற்கொலை செய்யும் இடமாக கூறப்படுகிறது. பல வழக்குகள் பதிவாகியுள்ளன. மேலும் இது தற்கொலை சாலை என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் இந்த சாலையில் நடந்து சென்றால் இங்கே தற்கொலை செய்து கொண்டவர்களின் ஆவிகள் உங்களை வரவேற்கக்கூடும்.